அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு புது பிளேலிஸ்ட் கயல் டாக்ஸ் சேனலில் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்டு வியந்து மோட்டிவேட்டான ஸ்டோரிஸை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த சீரீஸில் நீங்கள் முழு வீடியோ பார்த்து முடிக்கும்போது மோட்டிவேட் ஆகலாம், ஒரு புது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் இன் தமிழ் சீரியஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது சிறிய மாறுதல் தான் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சிறிய மாறுதல்களை கயல் டாக்ஸ் சேனல் மூலமாக கொடுக்கறக்காக தான் இந்த பெரிய முயற்சி எடுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி 1. ஒரு அப்பா ஒரு பையன் இருக்காரு. பையன் எல்லாமே அப்பா கிட்ட கேட்டு தான் பண்ணுவார். ஒரு நாள் போய் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அப்பா கிட்ட. அப்பா, நெகட்டிவ் எனர்ஜியை எப்படிப்பா போக்கணும், நெகட்டிவ் எனர்ஜினா என்ன, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, கண்ணா போய் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு கை நிறைய உப்பும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இவர் ஓடி போய் ஒரு டம்ளரில் தண்ணியும் ஒரு கை நிறைய உப்பும் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்பா சொல்கிறாரு, அந்த உப்பை அந்த தண்ணியில் போட்டு கரை அப்படின்னு. உடனே கரைச்சிட்றாரு இவர். கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்பா சொல்கிறாரு, இந்த தண்ணியை எடுத்து குடி அப்படின்னு. பையனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்பா சொல்கிறாரு, குடிக்கண்ணா அப்படின்னு. ஒரு முடக்க அவர் குடித்ததுக்கப்புறம், ஐயோ ரொம்ப உப்பு கரிக்குதப்பா, முடியலை அப்படிங்கிறாரு. ஓகேடா கண்ணா, நீ போயிட்டு ஒரு குடத்துல தண்ணியும் ஒரு கைப்பிடி உப்பும் எடுத்துகிட்டு வா, அதே அளவு அப்படிங்கிறாரு. இவர் மறுபடியும் போயிட்டு டம்ளரை வச்சுட்டு ஒரு குடம் தண்ணியும் அதே அளவு ஒரு கைப்பிடி உப்பும் எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ அந்த உப்பை தண்ணியில் போட்டு கரை அப்படிங்கிறாரு. இவர் கரைச்சிட்றாரு. கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து குடி அப்படிங்கிறாரு. பையன் கொஞ்சம் யோசிச்சுட்டு குடிக்கிறாரு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு அப்பா கேட்குறாரு. முன்னத்தை விட கொஞ்சம் பரவாயில்லப்பா, ஆனால் உப்பு இருக்குது அப்படின்னு பையன் சொல்கிறாரு. சரிடா கண்ணா, ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துட்டு கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கொல்லை பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த குளம் நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் போட்டு கரை அப்படிங்கிறாரு. அந்த உப்பை போட்டு உப்பை குளத்தில் போட்டுடுறாரு. இப்போ அந்த குளத்து தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்கிறாரு. இவர் குடித்த உடனே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உப்பே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான்டா கண்ணா, அப்பா கன்க்ளூட் பண்ண வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம் வாழ்க்கையில் வர பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ்ங்கிறது தண்ணி மாதிரி, நெகட்டிவ்ங்கிறது உப்பு மாதிரி. நீ பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண உன்னோட நெகட்டிவிட்டி காணாமல் போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர், அதாவது பாசிட்டிவிட்டியோட அளவு கம்மியாக இருக்கும்போது உன் நெகட்டிவிட்டியோட அளவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா பாசிட்டிவிட்டி தெரியாது, நெகட்டிவிட்டி தான் தெரியும். இதே உன் பாசிட்டிவிட்டியை நீ இன்க்ரீஸ் ஆக, அதாவது தண்ணியோட அளவை டம்ளர்லேருந்து குடமாக மாற்றினாங்க, குடத்துலேருந்து குளத்தளவாக மாற்றினாங்க. இப்படி மாற்ற உன்னோட நெகட்டிவிட்டி காணாமல் போயிடும் அப்படின்னு பையனுக்கு அப்பா சொல்லி கொடுத்தாரு. இந்த ஸ்டோரிஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், நம்மளும் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி காணாமே போயிடும் அப்படிங்கிறது. வேற ஒரு அழகான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.